இப்போ நம்ம டெராஃபார்ம்ல பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து நான் பார்த்துருவோம். ஸோ தட் நீங்க ரியல் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து லோக்கல்ல ஸ்டேட் ஃபைலை ஸ்டோ பண்ணவே கூடாது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல ரிமோட் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஒன்னு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து இட் மே பி S3 ஆர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பிளாப் ஆர் கிளவுட் வாட் எவர் இட் இஸ். ஆனா கண்டிப்பா ரிமோட்ல தான் ஸ்டோர் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட், கண்டிப்பா ஸ்டேட் லாக்கிங் எனேபிள் பண்ணிருக்கணும். பை டிஃபால்ட்டாவே அஷூர் ஜிசிஎஸ்லாம் வந்து ஸ்டேட் லாக்கிங் எனேபிள் ஆகி தான் இருக்கும். பட் இஃப் யூ கோ ஃபார் S3 அப்படின்னா யூ ஷுட் இம்ப்ளிமெண்ட் ஸ்டேட் லாக் யூசிங் DynamoDB. அது கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஓகேங்களா. DynamoDB இல்லாமே ஒர்க் ஆகும், நார்மலா ஒர்க் ஆகும் அது மாதிரி டெராஃபார்ம். பட் அப்படி பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹவ் DynamoDB டு லாக் த ஸ்டேட் ஃபைல். ஓகே. அப்புறம் கண்டிப்பா வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிருக்கணும். நீங்க யூஸ் பண்ண பேக் எண்டுக்கு எனேபிள் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிருக்கணும். அல்லது பேக்கப் வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கணும். ஒரு என்வரான்மெண்ட்டுக்கும் தனித்தனி ஸ்டேட் கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஒரே ஸ்டேட் வச்சு என்ன ஆகும், ஓவர் ரைட் ஓவர்லேப் ஆயிடும். ரிசோர்ஸ் வில் கெட் டெலிட் அண்ட் ரீக்ரியேட் அந்த மாதிரி நடக்கும். அதனால ஒரு என்வரான்மெண்ட்டுக்கும் தனித்தனி டெடிகேட்டட் ஸ்டேட் ஃபைல் வச்சிருக்கணும். மெயினான பாயிண்ட், அந்த ஸ்டேட் ஃபைல எக்கான கொண்டு நம்ம மேனுவலா மாடிஃபை பண்ணவே கூடாது. ஓகேங்களா. அதுல என்ன ஒரே ஒரு கமா மிஸ் பண்ணிட்டா கூட என்டையர் நீங்க இதை ரிசோர்ஸே மொத்தமா கொலாப்ஸ் ஆகிடும். நீங்க தெரியாம டெராஃபார்ம் அப்ளை என்ன கொடுத்துட்டீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ இது நீங்க பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க ஒரு ரெப்பாசிட்டரியில கோட் எழுத போறீங்கன்னா உங்களுடைய அந்த ரெப்பாசிட்டரி இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ஷுட் பி ஒரு ப்ராப்பர் வேல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரெப்பாசிட்டரி வந்து ஒரு மல்டிபிள் என்வரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இதெல்லாம். கரெக்டா. ஸோ இதை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு மாடுலரைஸ்டு வச்சிருக்கணும். மாடல் பேஸ் ஒர்க் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க ஒரு பேரண்ட் ஃபோல்டர் இருக்கு, அது கீழே வந்து மாடல் எழுதி வச்சுக்கணும். இங்கதான் வந்து ஜெனரலைஸ்டா வேரிஃபைஸ் பண்ணி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் AENV ஃபோல்டருக்குள்ள டெவ் ப்ராடக்ட் போட்டு அதுக்குள்ள நீங்க இந்த main.tfல இந்த மாடலை கால் பண்ணி இங்க ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் மாடல்ஸ் டு பிரேக் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ். நீங்க ஒரு எண்ணம் தனித்தனியா கோடு எழுதாம ஜென்ரிக்கா ஒரு கோடு எழுதி வச்சுட்டு அதை நீங்க டெவுக்கு ப்ராடக்ட்னு கால் பண்ணிக்க போறீங்க. வேரியபிளோட வேல்யூ மட்டும் TFR ஃபைல் வச்சு நீங்க மாத்திக்க போறீங்க. ஓகே. இதுதான் வந்து ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்றது மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஓகே. அடுத்தது வந்து இப்ப நீங்க இதுவும் மாடல் பத்தி தான். இது வந்து ஒரு ரெப்போல நீங்களா கோட் எழுதி பண்றீங்கன்னா இது ஓகே. இது இல்லாம நீங்க ஒரு மாடியூல் வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்க, நீங்க மத்தவங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு மாடியூல் கிரியேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல சில கம்பெனில வந்து ஒரு சில சர்வீஸ் எல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வீஸ் டீம் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பெசிபிக் சர்வீஸ்க்கு மாடியூல் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப யூசர்ஸ் வந்து இந்த மாடியூலை வந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க மீன்ஸ் இந்த சோர்ஸ் ஈக்குவல் கொடுத்து இந்த கெட்டர் ரெபாசிட்டரி கால் பண்ணி என்ன இன்புட் வேணும் கொடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி சினாரியோல நீங்க இந்த மாடியூல் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் யூசபிள் மாடியூல் ஃபார் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் நான் பார்த்தது தான். ஸோ கண்டிப்பா அந்த main.tf அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். main.tfல வந்து ஸ்டார்ட் பண்றது அந்த கோட் எக்ஸிட் ஆகும்போது அந்த கோட் ஸ்டார்ட் ஆகுறது main.tf இருக்கணும். அப்புறமா அந்த readme.md வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். ஏன்னா இந்த மாடல் எதுக்காக யூஸ் பண்றோம், இதுல என்னென்ன இன்புட் இருக்கு, என்ன அவுட்புட் இருக்கு, இதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், இந்த மாடல் யூஸ் பண்ணா என்னெல்லாம் ப்ரீ ரிக்வஸ்ட், இதெல்லாம் வந்து இந்த readme.mdல மார்க்டவுன் லாங்குவேஜ்ல நீங்க எழுதியிருக்கணும். ஓகேங்களா. அப்புறம் வந்து ஓகே, அந்த ரூட் ஃபோல்டர்ல ஒன்லி இந்த டெராஃபார்ம் ஃபைல் மட்டும் தான் இருக்கணும், கான்ஃபிகரேஷன் ஃபைல் மட்டும் தான் இருக்கணும். அப்புறமா அந்த மாடல் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிள் ஃபோல்டர்ஸ்குள்ள நீங்க வச்சிருக்கணும். இது எதுக்காக, மத்தவங்க உங்க மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் ஃபோல்டர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஐ வில் ஷோ யூ த லைவ் த ரியல் எக்ஸாம்பிள். நம்ம எதனா ஒரு இது எடுத்துக்கலாம் ப்ரொவைடர். லெட்ஸ் கோ ஃபார் மாடல் ஆஸ் வெல். ஓகே. ஸோ என்ன ஒரு மாடல் எடுத்துப்போம். இவனுங்களே பாருங்க, இது பாருங்க, இது எல்லாமே வந்து இப்படிதான் வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிறது இதுல வந்து எங்க இருக்கு, ஓகே, வந்து மாடல் ஃபோல்டருக்குள்ள அவன் மாடல் எழுதியிருக்கான். எக்ஸாம்பிள்குள்ளதான் என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ண போறோம், ஆஸ் எ யூசர் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து மற்றவங்க வந்து
ரெஃபர் பண்ணி எழுதிக்கிறதுக்காக இப்படி வச்சிருப்பாங்க. அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். எக்ஸாம் ஃபோல்டருக்குள்ள எக்ஸாம்ஸ் வச்சிருக்கணும். ரெண்டாவது மெயின் டாட் டிஎஃப் தவிர மீதி வர்றது எல்லாமே வந்து அதுக்கு ரிலேட்டடா ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறீங்கன்னா நெட்வொர்க் டிஎஃப், இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி நேம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்க ரூட் ஃபோல்டர்ல வந்து டிஎஃப் ஃபைலு பிளஸ் ரீட்மி அப்புறம் சேஞ்ச் லாக் எம்டி இது மட்டும் தான் இருக்கணும். மற்ற எதுவும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ரீட்மி டாட் எம்டில நான் சொன்னதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கணும், அந்த மாடியூலோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். சேஞ்ச் லாக் எம்டில வந்து இப்போ நீங்க வெர்ஷன்ஸ் வந்து அப்கிரேட் பண்றீங்க, இப்போ நாளைக்கு ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்றீங்க, ஒண்ணுன்னா ஒரு வேல்யூ டிப்ரிகேட் பண்றீங்க, இல்லை ஒரு கண்டிஷன் புதுசா ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கோம் இந்த வெர்ஷன்ன்றது சேஞ்ச் லாக் எம்டில நீங்க லாக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாளைக்கு ஹிஸ்டரி பார்க்கறதுக்கோ இல்லை நமக்கு ரெஃபரன்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர், நாட் ஒன்லி டெராஃபார்ம். இஃப் யூ கோ ஃபார் DevOps அப்படின்னாலே தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ ப்ளீஸ் எனி அடிஷனல் டாக்குமெண்டேஷன் த டாக்குமெண்ட் ஃபோல்டர். இதை தவிர உங்களுக்கு எதனா வேற ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றது இல்லை ஹெல்ப் பண்ண என்ன ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் இந்த டாக்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நீங்க வச்சிருங்க. ஓகே, அடுத்தது வேரியபிள்ஸ். கண்டிப்பா நம்ம வேரியபிள்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க ஹார்ட் கோட் பண்ணி பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வேரியபிள்ஸ் பண்றவங்க எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் அப்புறம் எல்லாமே வந்து இந்த வேரியபிள் டாட் டிஎஃப் அப்படின்ற ஃபைல்ல போட்டீங்கன்னா நமக்கு செக்ரிகேட் பண்ணி பார்க்கறதுக்கோ நாளைக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்று வந்து நேம்ஸ். ஓகே, அந்த வேரியபிள் நேம் வந்து ப்ராப்பரா கொடுக்கணும். ஓகே, அந்த வேரியபிள் நேம் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து இதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஈவன் தோ இட்ஸ் ஆப்ஷனல், இந்த வேரியபிள்ஸ் வந்து என்னதான் ஆப்ஷனா இருந்தாலும் நீங்க ரியல் டைம்ல டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேங்களா, நாளைக்கு உங்களுக்கே மறந்துட்டா கூட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இல்லை வேற என்ன ரெஃபர் பண்றாங்க கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட் வேல்யூ ஆப்ஷன் வேல்யூ தான், பட் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க டிஃபால்ட் கொடுத்துக்குங்க. ஓகே, அடுத்தது மேனுவல் சேஞ்சஸ். நீங்க இப்ப டெராஃபார்ம் வழியா தான் மேனேஜ் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா மேனுவலா எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. மேல சேஞ்ச் பண்ணீங்கன்னா that என்ன என்ன நடக்கும் மேல சேஞ்ச் பண்ணா? நான் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்றேன் டெராஃபார்ம் வழியா, அதுக்கப்புறம் மேல சேஞ்ச் பண்ணிட்டேன், திருப்பி டெராஃபார்ம் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண என்ன நடக்கும்? அப்ளை பண்ணா ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் டெலீட் ஆகிடும். ஓகே, அது வந்து டெலீட் ஆகுற அந்த ஆர்குமெண்ட் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா டெலீட் ஆகும். இல்ல இல்ல மாடிஃபை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மாடிஃபை ஆகும், அப்டேட் ஆகும். அது தேவையில்லாத ஒரு ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்னு நீங்க வந்து சப்போஸ் மேனுவலா இருக்க ஐ மீன் டெராஃபார்ம் இம்போர்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்க ஒரு மேனுவலா இருக்கக்கூடிய கிரியேட் பண்ண இது வந்து நீங்க யூஸ் பண்ண டெராஃபார்ம் வழி அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இம்போர்ட். இன்னொன்னு வந்து ஆக்சஸ் கொடுக்குறது ஆக்சுவலி ரியல் டைம் எப்படி இருக்கும்னா நீங்க டெராஃபார்ம் வழியா மேனேஜ் பண்ண போறீங்கன்னு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் என்விரான்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஜியோல வந்து ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். உங்களால வந்து மேனுவலா போயிட்டு மாத்துறதோ கிரியேட் பண்றதோ முடியாது. ஒன்லி யூ கேன் கோ த்ரூ டெராஃபார்ம் அண்ட் பைப்லைன், இது வழியா மட்டும் தான் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. யூ ஷுட் மேக் ஷூர் அந்த மாதிரி இருக்கிறத பாத்துக்கோங்க. அது வந்து ப்ராட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ப்ராட் என்விரான்மெண்ட். சாண்ட் பாக்ஸ் டெவுக்குலாம் வந்து வி மே ஹேவ் சம் எலிவேட்டட் பர்மிஷன், பட் இஃப் யூ கோ ஃபார் ப்ராட் இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், மேனுவல் ஆக்சஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஒன்லி ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான் இருக்கணும். ஓகே, செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இப்போ டெராஃபார்ம் வழியா நீங்க ஒரு சீக்ரெட் பாஸ் பண்ண போறீங்க. இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு ரிசோர்ஸ்க்கு வந்து ஒரு சீக்ரெட் வழி பாஸ் பண்ண போறீங்க, இல்ல டிபி கிரியேட் பண்றீங்க, அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் பாஸ் பண்ணுவீங்க. இது எதையுமே வந்து ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையும் எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏதாவது ஒரு கீ வால்ட்லயோ இல்ல ஏடபிள்யூஎஸ் சீக்ரெட் மேனேஜர். ஓகே, ஜிசிபி சீக்ரெட் மேனேஜர் தான். ஸோ இல்ல அஷுகாப்ல வால்ட் இருக்கு. இந்த மாதிரி அந்த சீக்ரெட்டை மேனேஜ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து பண்ணணும். அப்போ அஷூர்ல எப்படி ஐ மீன் டெராஃபார்ம் ரெடி பண்ணுவீங்க? எப்படி வந்து சீக்ரெட் வேல்யூவை ரீட் பண்ணுவீங்க? டெராஃபார்ம்ல நான் ஒரு சீக்ரெட் வேல்யூ ரீட் பண்ணணும், ரீட் பண்ணி இன்னொரு ரிசோர்ஸ்க்கு நான் பாஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? கண்டிப்பா ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. டேட்டா டேட்டா இது இருக்குல்ல, டேட்டா
சோர்ஸ். டேட்டா பிளாக் இங்கே போட்டிருக்க பாருங்க. டேட்டா பிளாக் யூஸ் பண்ணி நம்ம அந்த சீக்ரெட்டை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அது இன்னொரு ரிசோர்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பண்ணும்போது இது அஷூர் கீவார்ட் டாட் எக்ஸாம்பிள் டாட் என்னது அதுக்கு என்ன ஐடியோ இல்ல சீக்ரெட்டோ அதை நீங்க கால் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே, கான்செப்ட் சேம் தான். அது ஏடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, ஜிசிபி இருந்தாலும் சரி. ஓகே, இன்னொன்னு நீங்க உங்க என்வரான்மெண்ட்ல கண்டிப்பா சிஐசிடி ஆட்டோமேஷன் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அது வச்சு இருக்கணும். ஏன்னா மேனுவலா டெராஃபார்ம் யாரும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பண்ண முடியாது மீன்ஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஓகேங்களா, இது வந்து ஸ்டாண்டர்டா ஒருத்தர் பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த ஒருத்தன் அவன் தான் சிஐசிடி. ஒருத்தனே அந்த ஒருத்தன் தான் வந்து ஸ்டேஜ்ல கை வைக்கணும். அந்த ஒருத்தன் தான் வந்து ரிசோர்ஸ்ல கை வைக்கணும். அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் சிஐசிடி. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு GitHub ஆக்ஷன் இல்ல அஷூர் டெவாப்ஸ் இல்ல GitLab ஜென்கின்ஸ் வாட் எவர் இட் இஸ், பட் யூ ஷுட் யூஸ் சிஐசிடி ஆட்டோமேஷன். ஓகே, அந்த ஸ்பெசிபிக் சர்வீஸ் பிரின்சிபலுக்கோ இல்ல அந்த ஸ்பெசிபிக் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கோ யூ ஷுட் ஹாவ் த ப்ராப்பர் ஆக்சஸ். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். நான் இதான் சொன்னேன், ஹேவ் ரீட் ஒன்லி ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் ஃபார் ப்ராட் என்வரன்மெண்ட் டு அவாய்ட் எனி மேனுவல் சேஞ்சஸ். ஓகே, ஒன்லி சர்வீஸ் பிரின்சிபலுக்கோ இல்ல மேனேஜ் ஐடென்டிக்கோ இல்ல ஜிசிபினா சர்வீஸ் அக்கௌண்ட், ஓகே, இல்லைன்னா இப்போ ஏடபிள்யூஸ்னா வந்து ஐஏஎம் ரோல், இதெல்லாம் இதுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கணும். மற்றபடி நார்மல் யூசர்ஸ் குரூப்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, லாஸ்டா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க சிஐசிடி போறீங்க அப்படின்னாலே யூ ஷுட் யூஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அது என்ன டூல் வேணா இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு டெப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் ரைஸ் a pull request. அந்த pull request வச்சு தான் வந்து the reviewer has to review it. அந்த pull request வச்சு தான் வந்து we have run some kind of automated test ரன் பண்ண முடியும். ஸோ pull request ரைஸ் பண்ணும். branching strategy you have to follow. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இதுல ஆல்வேஸ் மெயின் பிரான்ச் தான் வந்து மெயின். ஓகே, அது மெயின் பிரான்ச் தான் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் என்ன பண்ணும், அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த மெயின் பிரான்ச்ல அந்த மெயின் பிரான்ச் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் கோ த்ரூ சம் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும், லைக் புல் ரிக்வெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மெயின்ல இருந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதை நீங்க அப்டேட் பண்ணி லோக்கலா எல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூ ஷுட் கோ ஃபார் ஃபர்தர் ஸ்டெப். ஓகேங்களா, ஸோ வந்து நெவர் கமிட் ஸ்டேட் ஃபார் சீக்ரெட்ஸ். இப்போ எப்படி பண்ணுவீங்க, அந்த ஸ்டேட் ஃபைல் கமிட் ஆகக்கூடாது நம்மளுடைய இதுல. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ரெப்போ அப்படியே க்ளோன் பண்ணுவீங்க. க்ளோன் பண்ணி நீங்க வந்து லோக்கலா ரன் பண்ணுவீங்க. அப்போ லோக்கலா ஸ்டேட் ஃபைல் இருக்கும். கரெக்டா, இந்த லோக்கலா ஸ்டேட் ஃபைல் இருக்கும். இந்த கூட எங்கன்னா இருக்கும் பாருங்க, இருக்குமான்னு தெரியல. இங்க பாருங்க, இங்கெல்லாம் இருக்கு பாருங்க, ஸ்டேட் ஃபைல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப அதை க்ளோன் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணுவோம், லோக்கல்ல டெஸ்ட் பண்ணுவோம். ஆனா இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து நமக்கு GitHub ரெப்போல இல்ல அஷூர் ரெப்போலயோ நமக்கு புஷ் ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, அப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்? Git ignore. சூப்பர். அப்ப கிட்ங்கிறத ப்ராப்பரா கான்ஃபிக் பண்ணிருக்கணும். ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணும்போது எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதை நீங்க ப்ராப்பரா கான்ஃபிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா யூ கேன் இக்னோர் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஓகே, அப்புறம் மெயின் பிரான்ச் தான் வந்து பிரைமரி டெப்ளாய்மெண்ட் பிரான்ச். ஸோ அதுல இருக்கிற கோடு கண்டிப்பா அப்ரூவ் கூட இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்ப என்ன பண்ணணும், நீங்க மெயின் பிரான்ச்ல யாரும் கை கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், நான் ஆஸ் எ யூசர் நான் வந்து க்ளோன் பண்றேன். இங்கிருந்து என்னால டைரக்டா மெயின் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ண முடியுமா முடியாதா கோட? இங்க வந்து டெராஃபார்ம் ஐ மீன் கிட் கமிட் புஷ் அப்படி பண்ணா மெயின் பிரான்ச் புஷ் ஆகுமா ஆகாதா? புஷ் ஆகுங்க, பட் ப்ராசஸ் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. அப்ப பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து புல் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி மர்ச் பண்ணணும். இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு அது ரைஸ் பண்ணி பண்ணணும். பட் என்னால பண்ண முடியுதுல, இப்ப புஷ் பண்ண முடியல. அப்ப அது முடியும். பண்ணாம தடுக்கணும். என்ன பண்ணாம தடுக்கணும். அப்ப என்ன தடுக்கிறதுக்கு என்ன பண்றது? நான் தெரியாம கூட பிரான்ச் பாலிசி செட் பண்ணணும். பிரான்ச் பாலிசி செட் பண்ணும். அதான் இங்க சொல்லியிருக்கேன், மெயின் பிரான்ச் ஷுட் பி ப்ரொடெக்டடா இருக்கணும். புல் ரிக்வெஸ்டால மட்டும்தான் மெயின் பிரான்ச்ல வந்து கோடு மெர்ஜ் ஆகணும், புஷ் ஆகணும். யார் வந்து மேனுவலா நீங்க புஷ் பண்ணாலும் அது ஆகக்கூடாது. அது வந்து எதில் பார்த்தோம், பிரான்ச் பாலிசியை நம்ம பண்ணணும். ஓகேங்களா, அப்புறம் டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் ஆன் ஃபியூச்சர் அண்ட் பக் ஃபிக்சஸ்.
தட் பிரான்ச் ஆஃப் த பிரான்ச். ஓகே, இது நான் சொன்னதுதான். ஸோ டெவலப்மெண்ட் பண்றீங்க, ஒரு பக் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிரான்ச், அந்த அப்ராப்ரியேட் நேம்ல ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு அதுல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க புஷ் பண்ணணும். ஓகே ஓகே, இது நம்ம பார்த்ததுதான். ஓகே சரி, இதுதான் இது இருக்குன்னா நம்ம இதெல்லாம் தான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிங்க.